சார் வணக்கம், வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்களும் சமுத்திரக்கனி சாரும் அதாவது அ படத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல படங்கள் குடுத்தவரு அவரா இருக்கலாம். அவர் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு கேமோ பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பண்றீங்க. இந்த நட்ப பத்தி சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, இப்போ நெறைய பேர் திரையுலகுல நட்புங்கிறது இந்த சினிமால தான் இருக்காங்க. ஆனா உங்களுது அந்த விஷுவலி நீங்க படம் எடுத்த விதத்திலயும் சரி, உங்க 2 பேருக்குள்ள அந்த நட்புங்கிறது ரொம்ப நல்லா நாங்க பார்த்துருக்கோம் சார். ஏன்னா சினிமால இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அத பத்தி சொன்னீங்கன்னா, அது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ரியல் லைஃப்லயும் அது உதவுறதா இருக்கும். கண்டிப்பா ஒரு நட்புக்கு இதா இருக்கிறதுக்கு. நட்பு நம்ம வளர்த்துக்கிறதா, அத நம்ம மெயின்டெயின் பண்றது தான். நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படி நம்ம இது பண்றோம்னு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நட்பு. எங்கள என்னமோ சின்ன வயசு இப்போ வரைக்கும் இப்போ சின்ன வயசுல நாங்க பழகுன மாரி, எங்களுக்கு பழக்கமே சுப்பிரமணியபுரம். அ சுப்பிரமணியபுரத்தில இருந்து தான் பழக்கம். அமீர் அண்ணன் பருத்தி வீரன் அவர் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணாரு அது. சுப்பிரமணியபுரத்தில என்ன நம்பி வந்தாரு. அப்ப அவர் ஒரு டைரக்டரு. 2 படம் பண்ணிட்டாரு. அப்ப நம்பி வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடிச்சாரு. அது என்னுடைய முதல் படம். ஸோ அங்க தான் எங்க நட்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நாடோடிகள் எல்லாம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ வரும்போது கூட அவர்ட்ட தான் பேசிட்டு வந்தேன். இங்க வரும்போது கூட ஹைதராபாத்ல இருக்காரு. ஸோ அங்க தெலுங்கு படங்கள்லாம் எல்லா படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நட்பு தொடர்றதும், அது உங்களுக்கு பிடிச்ச அது எக்ஸாம்பிளா இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமா அ இருக்கு. இல்ல எங்களுக்கெல்லாம் அந்த நாடோடிகள்லாம் பார்த்தா, அந்த சில நட்ப தான் ஒரு படமா ஆக்கியிருக்காரோங்கிறது கூட தோணுது சார். ஆமா. இப்ப நாங்க நாடோடி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க நாடோடிகள் முடிச்சுட்டு, கட்டி புடிச்சுட்டு, அவர் என் கைய புடிச்சு சொன்னது, "இந்த நட்புக்கு நம்ம கடைசி வரைக்கும் தொடரணும்னு" நாடோடி அப்ப அப்ப சொன்னது. அது இப்பயும் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அந்த விட்டு குடுக்குறதும், அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது இருக்கு. நாங்க அடிக்கடி பேசலாட்டியும், அந்த நட்பு தொடரும். ஒரு நட்புண்டு டெய்லி பேசணுன்றது மட்டும் இல்ல. டெய்லி பேசணும், ஃபோன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்ல. அது எவ்வளோ தூரம் இப்போ ஒரு ஹைதராபாத்ல இருக்காரு. நான் அவர பார்த்து இன்னைக்கு தான் பேசினேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப நாள் ரொம்ப ஒரு 6 மாதம் கழிச்சு கூடலாம் பார்ப்போம். பட் அந்த நட்பு அதே இதிலேருந்து தான் தொடங்கும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேங்க.